ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஸ்பானிஷ் கிரைம் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். ஸோ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல 7வது ஃப்ளோர்ல வாழ்ற ஒருத்தர் அவரோட 2 பசங்களை கூட்டிட்டு கீழே வரலாம்னு நினைக்கும் பொழுது பசங்க அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீ லிஃப்ட்ல வா, நாங்க படிக்கட்டுல வரோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கீழே இறங்கி வராங்க படிக்கட்டு வழியா. ஸோ இவரும் லிஃப்ட் மூலியமா கீழே வந்துடுறாரு. ஆனா படிக்கட்டு வழியா வந்த பசங்களை காணோம். இவரும் அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க தேடுறாரு, அந்த பசங்களை காணோம். ஸோ அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு, இவரு அவருடைய பசங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 7th ஃப்ளோர்ன்ற ஒரு ஸ்பானிஷ் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ காரை ஓட்டிக்கிட்டு வர இவரோட பேர் தான் செபாஸ்டியன். இவர் ஒரு பெரிய லாயர். ஸோ இன்னைக்கு கூட கோர்ட்டில் ஒரு பெரிய கேஸ் இருக்கு, அதுக்கு இவர் தான் வாதாடவே போகணும். ஸோ செபாஸ்டியனுக்கு காலும் வருது. சார் நீங்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துருவீங்க தானே? என்ன வந்துருவீங்க தானேன்னு கொஸ்டின் மார்க் கூட கேட்குற. கண்டிப்பாக வருவேன், இன்னைக்கு தான் லாஸ்ட் ஹியரிங், எப்படியாவது இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வரலாமே சார். இங்கே பாரு, எனக்கும் முன்னாடியே வரணும்னு ஆசை தான், ஆனால் ஃபர்ஸ்ட் என்னோட பசங்களை நான் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் கோர்ட்டுக்கு தான் வரப்போறேன், ஓகேவா? ஃபோனை அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு நம்ம செபாஸ்டியன் அவரோட பசங்களை பார்க்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டாக செபாஸ்டியனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பசங்களாம் வந்து அவரோட ஒய்ஃப் கூட தான் இருக்காங்க. ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னா சிட்டில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், அதுல 7th ஃப்ளோர்ல இருக்காங்க. ஸோ செபாஸ்டியனும் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது செபாஸ்டியனுடைய சிஸ்டர் கிட்ட இருந்து. செபாஸ்டியன், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நல்லாவே கேக்குது, என்ன விஷயம் சொல்லு. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, திரும்ப என் கூட நீ வரணும், இல்லைன்னா உன்னை சாகடிச்சிரும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். எங்க பாரு, அவனை நினைச்சு நீ பயப்படாத, அவன் சரியான தொட நடுங்கி சும்மா கத்துவானே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். ஆனா செபாஸ்டியன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்றேன்ல, நான் இப்போ முக்கியமான வேலையில இருக்கேன், ஸோ அதனால காலை கட் பண்ணு அப்படின்னு நம்ம செபாஸ்டியன் காலை கட் பண்ணிட்டு நேரா பார்க்கிங் லாட்ல ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் அந்த அபார்ட்மெண்ட்டை மொத்தமா பாத்துக்கிற இன்சார்ஜ் மாதிரி. இவர் வந்து மேனேஜர் நம்ம சொல்லலாம். ஸோ செபாஸ்டியனும் மேனேஜரை பார்த்து, என்னையா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார், நான் இங்க இருக்கிறவன் தான், நீங்க தான் உங்க ஒய்ஃபு கூட சண்டை போட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது, சரி சரி ஓவரா பேசாத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் லிஃப்ட்ல ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவர் கூடவே லிஃப்ட்ல தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஏறாரு. அவரை பார்த்தாலே செபாஸ்டியனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ அந்த தாடிக்காரரு அவரோட ஃப்ளோர் வந்த உடனே இறங்கிடுறாரு. நம்ம செபாஸ்டியனும் 7th ஃப்ளோர் வந்த உடனே நேரா அவருடைய பசங்களை பார்க்க வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போன உடனே செபாஸ்டியனுடைய ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஹலோ செபாஸ்டியன், என்ன டோரை நாக் பண்ணணும்னு ஒரு மேனஸ் கூட இல்லையா? இல்ல, அது வந்து அவசரத்துல வந்தனா அதான் மறந்துட்டேன், சாரி. பசங்க எங்க? பசங்க உள்ளதான் உங்களுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியான்னு செபாஸ்டியனும் நேரா பெட்ரூம்குள்ள போறாரு. பசங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து பயம்புறுத்துறாங்க. இவரும் பயந்த மாதிரியே நடிக்கிறாரு. பசங்களா, உண்மையா நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீங்க சூப்பரா பயம்புறுத்துறீங்க என்ன. சரி சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வேகமா கிளம்புங்க அப்படின்னு பசங்களை கிளம்ப சொல்றாரு. ஸோ செபாஸ்டியனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இடையில 1000 சண்டைகள் இருந்தாலும் செபாஸ்டியனுக்கு அவரோட பசங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிரியவே மாட்டாரு ஆளு. ஸோ பசங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. செபாஸ்டியனும் அவரோட ஒய்ஃப் கிட்ட வராரு. ஒய்ஃப் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வந்து நீட்டுறாங்க. இது என்னது? நான் வந்து நம்ம பசங்களை கூட்டிட்டு ஸ்பெயினுக்கு எங்க அப்பாவோட ஊருக்கு போக போறேன். எது பசங்களை கூட்டிட்டா? பசங்க அங்க போயிட்டாங்கன்னா நான் எப்படி அவங்கள பார்க்க முடியும்? உங்க அப்பா கிட்ட இப்ப எதுக்கு நீ போற? ஏன்னா செபாஸ்டியன், எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் தான் போய் பார்த்துக்கணும். மறந்துட்டியா அவர் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு? அவர்னால தான் நீ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறியே. ஆமா ஆமா, அவர்னால தான் வந்து நிக்கிறேன். ஆனா இதையே 100 தடவைக்கு மேல சொல்லி காமிச்சு வெறுப்பே ஆயிடுச்சு எனக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சைன் போடுறீங்களா என்ன? எங்க பாரு, நான் அப்புறம் சைன் போடுறேன், ஃபர்ஸ்ட் நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். அதோட இன்னைக்கு லாஸ்ட் ஹியரிங், நான் மட்டும் கோர்ட்ல போலன்னு வச்சுக்கியா அவ்வளவுதான், என் கிளைண்ட்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. எது கிளைண்ட்ஸா? செபாஸ்டியன், அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ். உங்களை மாதிரி லாயர்ஸ்லாம் கிரிமினலுக்கு தானே வேலை செய்யறீங்க. நீங்க என்னவோ பண்ணி தொலைங்க, சீக்கிரமா எனக்கு சைனை போடுங்க, பசங்களை கூட்டிட்டு நான் ஸ்பெயினுக்கு போறேன் அப்படின்னு ஒய்ஃப் வந்து வேகமா அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க போல. சோ செபாஸ்டியன் கிட்ட, இங்க பாருங்க, பசங்களை கூட்டிட்டு லிஃப்ட்ல போங்க, படிக்கட்டுல இறங்கணும்னு சொன்னா விடாதீங்க. சோ பத்திரமா அவங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு லூனாவுடைய டீச்சர் கிட்ட இந்த டேப்லெட்டை கொடுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க. சோ இவங்களுக்கு 2 பசங்க. பையனோட பேரு லூகா, பொண்ணோட பேரு லூனா. அந்த லூனான்ற பொண்ணுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல. சோ அதனால அந்த பொண்ணு வந்து
டேப்லெட்டை எடுத்துக்கணும். ஸோ அவரோட ஒய்ஃபும் அந்த டேப்லெட்டை கட் பண்ணி செபாஸ்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல போயிட்டு அவங்க டீச்சர் கிட்ட கொடுக்க சொல்லி பசங்களுக்கும் குட் பை எல்லாம் சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ செபாஸ்டியனும் சரி வாங்க பசங்களா நம்ம போகலாம் அப்படின்னு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பசங்களை கூட்டிட்டு லிஃப்ட் கிட்ட வராரு. பசங்களா இந்த போனை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, எமர்ஜென்சினா மட்டும் தான் இந்த போன்ல இருந்து கால் பண்ணும், புரியுதா? ஸோ அப்படின்னு போனை கொடுக்குறாரு. சரி வாங்க லிஃப்ட்ல போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ரெண்டு பசங்களும் அப்பா ப்ளீஸ் பா லிஃப்ட்ல போனா வேஸ்ட் பா, படிக்கட்டுல இறங்கினாதான் நல்லா ஜாலியா இருக்குமே. நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா சொன்னதை கேட்டீங்களா கேட்கலையா? படிக்கட்டுல உங்களை விடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னா. அப்பா நீங்க சொன்னாதானே அம்மாவுக்கே தெரியும், நீங்க சொல்லாதீங்க. இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ரேஸ் வச்சுக்கலாம், நீங்க லிஃப்ட்ல கீழே வாங்க, நாங்க படிக்கட்டு வழியா கீழே வரும், யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்க்கலாமா? சோ பசங்களும் இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கறாங்களேன்னு நம்ம செபாஸ்டியனும் சரி ஓகே நீங்க படிக்கட்டுல போங்க, நான் லிஃப்ட் வழியா வரேன் அப்படின்னு சொல்லி பசங்களை அனுப்புறாரு. பசங்களும் ஜாலியா விளையாடிக்கிட்டே படிக்கட்டுல இறங்குறாங்க. சோ செபாஸ்டியனும் லிஃப்ட்ல கீழே வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அவரோட சிஸ்டரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட இருந்து தான் இது எல்லாமே உன்னோட தப்பு தான், இது எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம செபாஸ்டியனும் இவன் ஒருத்தன்டா காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கீழே வந்துகிட்டே இருக்கும்போது சடனா லிஃப்ட் ஸ்டாப் ஆகுது. யோ மேனேஜர் லிஃப்ட் ஸ்டாப் ஆயிடுச்சியா அப்படின்னு ஒரு கத்துறாரு. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் ஆன லிஃப்ட் சடனா நார்மல் ஆயிடுது. அப்புறம் அப்படியே கீழே வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ வெளியே வந்த செபாஸ்டியனும் பசங்க அங்க இல்ல அப்படின்னா பசங்க இன்னும் படிக்கட்டுல தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் பசங்களா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கத்துறாரு. ஆனா வர பசங்களுடைய சவுண்டு எதுவுமே கேட்கவே இல்ல. பசங்களா வரீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கத்துறாரு. எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லையா. இவருக்கு பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. அங்க அந்த மேனேஜர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு யோ நீ இங்க தானே இருக்க, என் பசங்க இங்க வந்தாங்களா? யார் சார்? லூனா லூகாவா? அவங்க இங்க வரவே இல்லையே அப்படின்னா எங்க போயிருப்பாங்க, மேலேயே சும்மா நின்னுகிட்டு இருக்காங்களா? நீங்க எங்கேயே இருங்க, பசங்க வந்தாங்கன்னா பிடிச்சி வைங்க, நான் மேலே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு செபாஸ்டியன் மேல படிக்கட்டு வழியா போயிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா பசங்களை காணோம். எதுவுமே புரியாம செபாஸ்டியனும் மேனேஜர் கிட்ட பசங்க படிக்கட்டு வழியா தான் இறங்கி வரேன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே சார். அந்த நெட்டாலியான ஆன்ட்டி ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ, ஏன்னா எப்பவுமே பசங்க அங்கதான் விளையாடுவாங்களே. சரின்னு செபாஸ்டியனும் கீழே இருந்தே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்மளால கால் பண்ண முடியும், அந்த மாதிரி அந்த நெட்டாலியா ஆன்ட்டி வீட்டுக்கு கால் பண்றாங்க. என்னோட பசங்க அங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்க அந்த ஆன்ட்டியும் இல்லையே லூனாவும் லூக்காவும் வரவே இல்லையேன்னு சொல்றாங்க. சோ அங்கேயும் போலனா படிக்கட்டு வழியா வந்த பசங்க எங்க போனாங்க அப்படின்னு குழம்பி போறாரு. அவதான் செபாஸ்டியன் கிட்டையும் மேனேஜர் கிட்டையும் ஒரு லேடி வந்து பேசுறாங்க. நான் 6வது ஃப்ளோர்ல இருக்கேன், நான் என் வீட்டுக்குள்ள போகும்பொழுது உங்க பசங்க படிக்கட்டு வழியா இறங்கி போனதை பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் என் பசங்க எங்க போனாங்க நீங்க எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல செபாஸ்டியன் வீட்டுல எனக்கு ஒரு போன் கால் வந்ததா, சோ உடனே நான் உள்ள போயிட்டேன், ஒருவேளை பசங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு அந்த லேடி சொல்ல அந்த மேனேஜரும் சேச்சா அப்பெல்லாம் எதுவும் வாய்ப்பே இல்ல, பசங்க கண்டிப்பா இந்த பில்டிங்ல தான் இருக்கணுமே. செபாஸ்டியன் 3வது மாடியில ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க செபாஸ்டியனும் ஓகேன்னு சொல்ல இவங்க 3வது மாடிக்கு போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா பசங்க ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்ல, ஆனா மேனேஜர் தான் ரிசப்ஷன்லயே இருந்தாரே, அவரு பாத்துருப்பாருல, மேபி மேனேஜர் பார்க்காத டைம்ல அவங்க போயிருக்கலாம், நீங்க என்ன பண்றீங்க ஸ்கூலுக்கு கால் பண்ணி பசங்க வந்தாங்களான்னு கேளுங்க. சரின்னு செபாஸ்டியனும் ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. ஆனா பசங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அவரோட பயம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த விஷயத்த அந்த போலீஸ் கிட்டையும் சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, ஸ்டேஷனுக்கு நான் தகவலை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ண அங்க இருந்து போயிடுறாரு. எங்க நம்ம செபாஸ்டியனுக்கு போன் கால் வருது. யாரு? அவரோட ஒய்ஃப் தான். பசங்க காணாம போன விஷயம் அவங்களுக்கு தெரியாதுல, ஐயோ இவகிட்ட எப்படி சொல்றதுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. உடனே மேல போயிட்டு ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி என்னோட பசங்களை பாத்தீங்களா, சின்ன பசங்க ஸ்கூல் பேக் போட்டிருப்பாங்க இப்படின்னு ஒரு 2-3 ஃப்ளோர் விசாரிச்சுக்கிட்டே போறாரு. திடீர்னு கீழே இருந்து போலீஸ்காரர் கூப்பிட வேகமா செபாஸ்டியனும் கீழே வந்து சார் ஏதாவது தகவல் கிடைச்சதா? டிபார்ட்மெண்ட்டுக்கு விஷயத்த சொல்லிட்டேன், உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்கா? ஏன் சார் கேக்குறீங்க? ஏன்னா ஒருவேளை உங்க குழந்தைகளை யாராவது கடத்தி இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு 2-3 மணி நேரத்திலேயே 80,000 இருந்து $1,00,000 வரையும் கேட்பாங்க. அதனால நீங்க இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். சார் அதெல்லாம் யாரும் கடத்திருக்க மாட்டாங்க சார், என் பசங்க இங்க தான் சார் கண்டிப்பா இருக்கணும். அட செபாஸ்டியன் நம்ம எல்லா ஆங்கிள் இருந்தும் யோசிக்கணும், புரியுதா? அந்த அபார்ட்மெண்ட்ல கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு நான் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு விசாரிக்கிறேன். பாதுகாப்புக்காக வெளியே 2 போலீஸும் இருக்காங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, முக்கியமா நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க அப்படின்னு போலீஸ் சொல்லும்போது சார் என்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லட்டுமா, இல்லனா அவ பயந்துருவா, சரி சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து போறாரு. செபாஸ்டியனும் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அவங்களும் அட்டென்ட் பண்ணி செபாஸ்டியன் நான் முன்னாடியே கால் பண்ணேன், நீங்க எதுக்கு கட் பண்ணீங்க? நம்ம பொண்ணு லூனாவுக்கு டேப்லெட் கொடுக்கணும்ல, அதை டீச்சர் கிட்ட கொடுத்துறீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணனேன். அது வந்து நான் டேப்லெட் கொடுக்கல, டேப்லெட் என்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? டேப்லெட் இல்லனா ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எதுக்கு நீங்க கொடுக்கல? ஏன்னா நம்ம பசங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. செபாஸ்டியன் அவங்க ஸ்கூல்ல தான் இருப்பாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? பசங்க படிக்கட்டுல இறங்கி வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆசைப்படுறாங்களே ஓகேன்னு சொன்னேன். இறங்கி வந்த பசங்க எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க ஆளையே காணோம். 3வது மாடியில இருக்கிற போலீஸும் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் பசங்களை. செபாஸ்டியன் சும்மா விளையாடுதீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உண்மையை தான் சொல்றேன் புரியுதா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பசங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலை
கட் பண்றாரு. ஆனா இருந்தாலும் செபாஸ்டியனோட ஒய்ஃப் பயந்து போறாங்க பயங்கரமா. சோ செபாஸ்டியனும் யோசிக்கிறாரு. அவர் கூட லிஃப்ட்ல தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவரு மேல செபாஸ்டியனுக்கு டவுட் வருது. உடனே மேனேஜர் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, அந்த தாடிக்கார மேல தான் எனக்கு டவுட். அவன் 5வது மாடியில தானே இருக்கான், சீக்கிரமா நம்ம போலாம் அப்படின்னு மேனேஜரை கூட்டிட்டு வேகமா அந்த தாடிக்காரருடைய வீட்டை தட்டுறாரு. தாடிக்காரரும் கதவை திறக்கிறாரு. ஆனா லைட்டா தான் திறக்கிறாரு ஆளு. டேய், என் பசங்க உள்ளதானே இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா கதவை தர. அப்பெல்லாம் உள்ள யாரும் கிடையாது அப்படின்னு அந்த தாடிக்காரரு கதவை திறக்கவே மாட்டாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம செபாஸ்டியன் முட்டி மோதி கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு நேரா உள்ள போய் தேடுறாரு. வீடு முழுக்க தேடியும் அவரோட பசங்க அங்க இல்லவே இல்ல. போயிட்டு அந்த தாடிக்காரருடைய சட்டையை பிடிச்சி, என் பசங்க எங்கடா, நீ தானே கடத்தன அப்படின்னு சொல்லி கேட்க, யோ உன் பசங்களை நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு அவரு சொல்றாரு. செபாஸ்டியனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை மாடியில பசங்க இருப்பாங்களோன்னு வேகமா மாடிக்கு போய் பாக்குறாரு. மொட்டை மாடி முழுக்க தேடி பார்த்தோம், அங்க பசங்களை காணோம். அப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது. இவர் ஒர்க் பண்றது ஒரு பெரிய லாயர் கம்பெனி தானே, அதோடைய ஓனர் பெரிய லாயர், அவர்கிட்ட இருந்து கால் வருது. செபாஸ்டியன், நீ இன்னும் கோர்ட்டுக்கு வரவே இல்லை, இன்னைக்கு முக்கியமான ஹியரிங் மறந்துட்டியா? சார் எனக்கு தெரியும் சார், ஆனா நான் இப்போ ஒரு மோசமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன், எப்படியும் ஒரு ½ an hourல வந்துடுறேன் சார், நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கிய இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகி அவ்வளவுதான், ஆப்பனன்ட் ஜெயிச்சிருவாங்க சார், அது எனக்கும் தெரியும் சார், நான் சீக்கிரமா வந்துடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாரு இவரு. சோ அப்புறம் செபாஸ்டியன் கீழே வரும்பொழுது அங்க அவரோட ஒய்ஃப் வராங்க. நேரா செபாஸ்டியன் கிட்ட வந்து, என் பசங்க எங்க, இங்க பாரு நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் செபாஸ்டியன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், படிக்கட்டுல பசங்களை தனியா விடாதீங்கன்னு சொன்னேன், நீங்க விட்டீங்க, இப்ப பசங்க எங்க போனாங்கன்னே தெரியல, ஒருவேளை நம்ம பசங்க நட்டாலியாவுடைய வீட்டுல இருக்கலாம்ல. இங்க பாரு, நான் கால் பண்ணி கேட்டேன், அவங்க வீட்டுல இல்லையா, கால் பண்ணி எதுக்கு கேட்டீங்க, நேர்ல போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே லிஃப்ட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா வெளியே அந்த நெட்டாலியா ஆன்டி எல்லாம் இருக்காங்க தான். அந்த ஆன்டியும் பசங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா செபாஸ்டியனோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க நேரா அந்த ஆன்டியோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டு லூனா லூகா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ள பசங்க இல்லைன்னு அந்த ஆன்டி சொல்லிட்டாங்க. ஆனா அதை நம்பாம வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்களா, அந்த ஆன்டியும் ஒரு மாதிரி சோகமாகறாங்க. ஆனா உள்ள பசங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயுமே செபாஸ்டியனுடைய ஒய்ஃபும் வெளியே வந்து அந்த ஆன்டி கிட்ட ஐம் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லிஃப்ட்லயே கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதே பாதி வழியில செபாஸ்டியனோட ஒய்ஃப் லிஃப்ட் ஆஃப் பண்றாங்க. என்னாச்சு உனக்கு, எனக்கு எதுவும் ஆகல, நீங்க சொல்லுங்க நம்ம பசங்க எங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், இப்பயோ அப்புறமோ நான் நம்ம பசங்களை கூட்டிட்டு ஸ்பெயினுக்கு போக தான் போறேனே, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், சோ அதுக்காக தானே இந்த மாதிரி கடத்தின மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் பசங்க எங்க ஒழுங்கா கொடுத்துருங்க. நீ தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா, அவங்க உனக்கு மட்டும் பசங்க கிடையாது, எனக்கும் பசங்க தான், நான் எதுக்காக நம்ம பசங்களை கடத்த போறேன் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அகைன் ஒரு வேலை செய்யற இடத்துல இருந்து போன் கால் வருது. டேய் செபாஸ்டியன், கோர்ட்டுக்கு நீ வரியா வரலையா, யோ என் பசங்களை காணோயா, நான் என் பசங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என் பசங்க தான் முக்கியம், அவங்கள கண்டுபிடிக்காம நான் கோர்ட்டுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு இவர் கத்தி விட்டுறாரு. இதை பார்க்கும்போது தான் ஒய்ஃபுக்கும் புரியுது, செபாஸ்டியனும் பாவம் குழந்தைங்க காணும்னு ரொம்ப டென்ஷன்ல தான் இருக்காரு அப்படின்னு. இவங்க செபாஸ்டியன் கிட்ட சாரி சொல்றாங்க. சோ 2 பேருமே சேர்ந்து அவங்க பசங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 பேருமே மேனேஜர் இருக்கிற அந்த ரிசப்ஷனுக்கு போறாங்க. அப்ப ரேடியோல ஒரு நியூஸ் ஓடுது, நம்ம செபாஸ்டியன் ஒரு கேஸை வாதாடுறதா இருந்தார்ல, நம்ம செபாஸ்டியன் போகாததுனால அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகி ஆப்பனன்ட் பார்ட்டி வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ இதே ரேடியோல செபாஸ்டியனும் அவரோட ஒய்ஃபும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்பதான் செபாஸ்டியனுக்கு புரிய வருது, இது ஒரு ட்ராப், நான் இப்போ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்றீங்க செபாஸ்டியன், என்ன விஷயம், யோசிச்சு பாரு, நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தேன்னா நான் வாதாடி அந்த கேஸ்ல நாங்க வின் பண்ணிருப்போம், ஆனா என்னால இப்ப கோர்ட்டுக்கு போக முடியல, அதனால ஆப்பனன்ட் பார்ட்டி வின் பண்ணிட்டாங்க, சோ நான் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பசங்களை கடத்தி வச்சிருக்காங்களே, சோ அப்படின்னா இப்ப என்ன பண்ண போறீங்க செபாஸ்டியன் ஒய்ஃப் கேட்க, வேற என்ன, கால் பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்க, என் குழந்தைங்க வேணும்னு கேட்டா கொடுத்துட போறாங்க அப்படின்னு அந்த ஆப்பனன்ட் பார்ட்டி அந்த லாயருக்கு கால் பண்றாரு நம்ம செபாஸ்டியன். சோ அவரும் அட்டென்ட் பண்ணி, யோ செபாஸ்டியன், ஏன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரவே இல்ல, ஏன் நான் வரலன்னு உனக்கே நல்லா தெரியும் தானே, அதான் ஜெயிச்சிட்டீங்களே, ஒழுங்கு மரியாதையா திரும்ப அனுப்பிடுங்க, எதை திரும்ப அனுப்ப சொல்ற புரியலையே, சும்மா நடிக்காத, என் பசங்களை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன கோர்ட்டுக்கு வரவிடாம தடுத்தது நீங்க தானே, அதான் ஜெயிச்சிட்டீங்களே, என் பசங்களை திரும்ப அனுப்பிவிடு. யோ செபாஸ்டியன், நாங்க கேவலமான ஆளுங்க தான், ஆனா அந்த அளவுக்குலாம் கேவலமான ஆளுங்க கிடையாது, நீ வராததுக்கு காரணம் இதுதானா, உன் பசங்களை யாரு கடத்தினாங்கலாம் எங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அவனை பிடிச்சேன்னு வச்சுக்கேன், நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடு, ஏன்னா அவனாலதான் நாங்க கேஸ்ல ஜெயிச்சோம் அப்படின்னு அந்த லாயர் சொல்ல செபாஸ்டியனும் புரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை அவங்க கடத்தி இருந்தாங்கன்னா ஆமா நாங்க தான் கடத்தணும்னு உண்மையை சொல்லியிருப்பாங்க, ஆனா அவங்க ஒத்துக்கல அப்படின்னா நம்ம பசங்களை வேற யாரோ தான் கடத்திருக்காங்க அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்த போலீஸ் இப்ப வரும்பொழுது ஒரு ஃபைலோட வராரு, இந்த பர்சனுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு, அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான் அப்படின்னு மேனேஜர் கிட்ட காட்ட, மேனேஜரும் சரி இவர் 2nd ஃப்ளோர்ல இருக்காருன்னு நேரா அவருடைய வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த வீடு லாக்ல இருக்கு, உள்ள யாருமே இல்ல போல, ஆனா நம்ம செபாஸ்டியனுக்கு பசங்க உள்ளதான் இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வீட்டுக்குமே ஸ்பேர் கீ வந்து மேனேஜர் கிட்ட இருக்கும், அதனால மேனேஜரை இந்த வீட்டுடைய சாவியை கொண்டு வர சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற போலீஸும், செபாஸ்டியன் வாரண்ட் இல்லாம நம்மளால ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போகவே முடியாது சார், நீங்க போலீஸ் அதனால இப்படி பேசுறீங்க, நான் லாயர், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சாவியை கொண்டு வர வச்சு உள்ள திறந்து உள்ள போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் அவருடைய பசங்க இல்ல. உடனே செபாஸ்டியன்
செபாஸ்டியன் மேனேஜர் கிட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல எந்தெந்த வீடுலாம் காலியா இருக்கோ இல்ல ஊருக்கு போனவங்க எல்லா சாவியும் கொண்டு வாங்க, எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம், என் பசங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது போலீஸ் சொல்றாரு, செபாஸ்டியன் புரிஞ்சுக்கோ, உன் பசங்க இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பயோ கிடைச்சிருப்பாங்க, உன் பசங்களை யாரோ கடத்திருக்காங்க, கண்டிப்பா இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும்னு உன்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்ல செபாஸ்டியன் டென்ஷன் ஆகுறாரு. அவரால் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அவரோட ஒய்ஃபும் வந்து அவரை சமாதானப்படுத்துறாங்க. சோ இப்பதான் செபாஸ்டியனுக்கு டவுட் அதிகமாகுது. யார் மேல? அந்த மேனேஜர் மேலையும் போலீஸ் மேலையும். சோ ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜரை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிங் லாட்ல போயிட்டு நான் என் பசங்களை தேடுறேன், மேனேஜர் நீயும் கூட வா அப்படின்னு மேனேஜரை கூட்டிட்டு போய் தேடுறாரு. சோ மேனேஜரும் தேடுறாரு. சார் பசங்க பார்க்கிங் லாட்ல இல்லையே சார், எப்படி இருப்பாங்க? ஏன்னா பசங்களை நீ தானே ஒளிச்சு வச்சிருக்க. என்ன சார் சொல்றீங்க? சும்மா நடிக்காதரா, நீ ரிசப்ஷன்ல தானே இருக்க, கடத்தினவன் குழந்தைங்களை கூட்டிட்டு ஒன்ன தாண்டி தான் போயாகணுமே, உனக்கு தெரியாம போயிருக்க வாய்ப்பே இல்ல. அதோட என் பசங்க ஸ்டெப்ஸ் வழியா வரும்பொழுது நான் லிஃப்ட்ல கீழே வந்துகிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு லிஃப்ட் நின்னுச்சு, ரொம்ப நேரம் நின்னுச்சு. சோ அந்த லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணது யாரு? நீ தானே மேனேஜர், ஒழுங்கா சொல்லிடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு கொடுத்துறேன், என் பசங்க எங்க அப்படின்னு இவர் கேட்டு மேனேஜரை பிடிச்சி அடிக்கிறதுக்கெல்லாம் போறாரு. சார் சார் ப்ளீஸ் அடிக்காதீங்க, நான் உங்க பசங்களை கடத்தல சார், எனக்கு எதுவுமே தெரியாது, உங்க பசங்களை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் எப்படி சார் கடத்துவேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம செபாஸ்டியனும் புரிஞ்சுக்கிறாரு. சோ மேனேஜருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு. சோ செபாஸ்டியனும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம பசங்களை யார் தான் கடத்திருப்பா அப்படின்னு. செபாஸ்டியனோட சிஸ்டர், அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா தப்பும் உன்னாலதான், கண்டிப்பா இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு மெசேஜ் எல்லாம் பண்ணிருந்தாருல, ஒருவேளை அவன் இதை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா செபாஸ்டியனுக்கு அந்த எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தி நல்லாவே தெரியும், அவன் குறைக்கிற நாய் தானே தவிர கடிக்கலாம் மாட்டான். சோ வேற யாரு பண்ணிருப்பா? மேபி அந்த போலீஸ் ஆபீசரா கூட இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட் போயிருந்த நேரமா பார்த்து அவருடைய வீட்டுக்குள்ளேயே போக பாக்குறாரு. ஆனா வீட்டு லாக்ல இருக்கு. உடனே செபாஸ்டியனும் மேனேஜருடைய மெயின்டெனன்ஸ் ரூம் ஒன்னு இருக்கும், அந்த ரூமை உடைச்சு உள்ள போனா அங்க நிறைய சாவிலாம் இருக்கு. சோ போலீஸ்காரர் வீட்டுடைய சாவி எடுத்துக்கிட்டு டோரை திறந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா உள்ள அவரோட பசங்கள்லாம் இல்லவே இல்ல. சரின்னு செபாஸ்டியனும் வெளியே வரலான்னு பார்த்தா அங்க போலீஸ்காரர் இருக்காரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? அதை நீ தான் சொல்லணும், என் பசங்க எங்க, எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் கொடுத்துட்றேன். ஏண்டா உசுரை கொடுத்து உன் பசங்களை காப்பாத்த நான் இங்க போராடிக்கிட்டு இருந்தா நீ என்னையே சந்தேகப்படுறியான்னு வாயிலே ஒரு குத்து விடுறாரு. எங்க பாரு செபாஸ்டியன், நீ கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும், அதனால கண்ணில் படுற எல்லாரும் மேலையும் சந்தேகப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் கையை கொடுக்க செபாஸ்டியனும் அவரோட கையை பிடிச்சி அப்படியே எழுந்துக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க பிளான் போடும் பொழுது மேல இருந்து செபாஸ்டியனோட ஒய்ஃப் கத்துறாங்க, நம்ம குழந்தைய கடத்தின கிட்னாப்பர் கால் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு வேகமா செபாஸ்டியன் அவரோட வீட்டுக்கு போயிட்டு காலை அட்டன் பண்ணி அந்த கிட்னாப்பர் கூட பேசுறாரு. அந்த கிட்னாப்பரும் உங்களோட பசங்க எங்க கூட தான் இருக்காங்க, அவங்க பத்திரமா திரும்ப உங்ககிட்ட வரணும் அப்படின்னா 2 மணி நேரத்துல $1,00,000 எங்களுக்கு வேணும், அதை கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, அதை விட்டுட்டு போலீஸ் கிளிஸ்னு போனீங்கன்னா பசங்க பொட்டலத்துல தான் வருவாங்க பாத்துக்கோங்க, அதோட இதுக்கு மேல இந்த நம்பருக்கு நாங்க கால் பண்ண மாட்டோம், உன்னுடைய பர்சனல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்க செபாஸ்டியனும் அவரோட பர்சனல் நம்பரை கொடுக்கறாரு. 2 மணி நேரம் கழிச்சு உனக்கு நாங்க கால் பண்றோம், பணத்தை ரெடி பண்ணி வை அப்படின்னு கிட்னாப்பர் காலை கட் பண்ணிடுறாங்க. சோ இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து போலீஸும் கேட்டுட்டு தான் இருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த கிட்னாப்பர்ஸை நம்ம பிடிச்சிடலாம், காலை ட்ராக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க செபாஸ்டியன் உடனே வேணாம், எனக்கு இப்ப என் பசங்க பத்திரமா வரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் இதுல போலீஸ் யாரும் தலையிட வேணாம், பணத்தை கொடுத்துட்டு என் பசங்களை கொண்டு வரேன், அதுக்கப்புறமா மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு செபாஸ்டியன் சொல்ல போலீஸும் சரி ஓகே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. சோ 2 மணி நேரத்துல $1,00,000 எப்படி நம்மளால இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு குழம்பி போறாங்க. செபாஸ்டியனோட ஒய்ஃபோட அப்பா இருக்காருல்ல, ஸ்பெயின்ல இருப்பாரு, அவரு சம பெரிய பணக்காரரு. சோ உங்க அப்பா கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்ல, ஆனா செபாஸ்டியன் இப்ப ஸ்பெயின்ல நைட்ல பேங்க்லாம் இருக்காது, சோ அதனால அவருக்கு கால் பண்றது வேஸ்ட். சோ செபாஸ்டியனும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ லிஃப்ட்ல போகும்போது அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. சடனா அவரோட மொபைல் போனும் பேட்டரி லோ அப்படின்னு சொல்லி வார்னிங்லாம் காட்டுது. சோ எது பண்றதா இருந்தாலும் செபாஸ்டியன் வேகமா பண்ணியாகணும். கார் எடுத்துக்கிட்டு அவருடைய அந்த லாயர் கம்பெனிக்கு போகலான்னு பார்த்தா காரு ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. சோ அப்புறம் வெளியே வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி வேகமா அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த டாக்ஸியும் ஒரு டிராபிக் ஜாம்ல நிக்குது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல ஆளுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு டாக்ஸியை விட்டு இறங்கி வேகமா அவருடைய ஆபீஸ்க்கு ஓடி போறாரு. சோ அங்க இருக்கிற ஒரு பெரிய லாயர் செபாஸ்டியனை பார்த்து, என்ன செபாஸ்டியன் இப்ப வந்திருக்க, உன்னால நம்ம கம்பெனி ஒரு பெரிய கிளையண்ட்டை இழந்துருச்சு, நீ மட்டும் கோர்ட்டுக்கு வந்திருந்தனா அந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சு அந்த கிளையண்ட் மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும், இப்ப எல்லாமே லாஸ் ஆகி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சார் நான் சொல்றதை கேளுங்க சார், யாரோ பிளான் பண்ணி என் பசங்களை கடத்தி என்ன கோர்ட்டுக்கு வராத மாதிரி தடுத்துட்டாங்க சார், இப்ப உடனே நான் $1,00,000 கொடுத்தாதான் என் பசங்களை விடுவாங்களாம் சார், உங்ககிட்ட $1,00,000 இருந்தா கொடுக்குறீங்களா ப்ளீஸ் சார். எது $1,00,000 சார்? செபாஸ்டியன் அது எவ்வளவு பெரிய பணம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சார் எனக்கு தெரியும் சார், இப்ப அந்த பணத்தை விடவே என் குழந்தைங்க தான் சார் ரொம்ப ரொம்ப பெருசு, கண்டிப்பா இந்த பணத்தை திரும்ப உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சார் ப்ளீஸ். ஆனா செபாஸ்டியன் இப்ப என்கிட்ட $1,00,000 பணம்லாம் கிடையாது அப்படின்னு அந்த பெரிய லாயர் சொல்ல, சும்மா
நடிக்காதீங்க சார். லாக்கருக்குள்ள $1,00,000 பணம் இருக்கு. வாரம் வாரம் அந்த கிரிமினல் பயபுலிக்கு நம்ம வாதாடிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த கிரிமினல்காரங்க உங்களுக்கு லஞ்சமா கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஒழுங்கா அதை கொடுங்க. செபாஸ்டியன், உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? என்னாலலாம் பணத்தை கொடுக்க முடியாது. நீங்க மட்டும் கொடுக்கல அப்படின்னா நீங்க லஞ்சம் வாங்குற விஷயத்த நான் வெளியே சொல்லிடுவேன் சார். ஓஹோ, என்ன மிரட்டுற அளவுக்கு வந்துட்டல நீ. இங்க பாரு, உனக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க போ. கடுப்பான செபாஸ்டியனும் அங்க இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு, டேய் ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு மவனை, இல்லைன்னா மண்டே உடைச்சிருவேன். என்னடா வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க? டேய் என் பசங்களை காணும்டா, எனக்கு என் பசங்க தான் முக்கியம். மவனை உனக்கு மரியாதையே கிடையாது. ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு, இல்லன்னு வச்சுக்க அந்த மொட்டை மண்டை அப்படியே செதறிடும். சரி சரி பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னு பயத்திலேயே அவரு லாக்கரை ஓபன் பண்ணி பணத்தை எடுத்து கொடுத்துறாரு. அதை வாங்கிக்கிட்டு செபாஸ்டியன் அங்க இருந்து போகலான்னு பொழுது அந்த பெரிய லாயரும், செபாஸ்டியன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பா அதுக்காக நீ ஜெயிலுக்கு போவ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கண்டுக்காம செபாஸ்டியன் அவரோட பசங்களை காப்பாத்தணும்னு வேக வேகமா கார்ல வந்துகிட்டு இருக்காரு. 2 மணி நேரமும் ஆகுது. அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து காலும் வருது. என்ன சார், பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? பணத்தை ரெடி பண்ணிட்டு அது என்கிட்ட தான் இருக்கு, எங்க கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? 7th அவென்யூல ஒரு மொட்டை மாடி கார் பார்க்கிங் இருக்கு, அங்க வந்தீங்கன்னா எல்லோ கலர் பில்லர் ஒன்னு இருக்கும், அது மேல பணத்தை வைங்க, எங்க ஆள் வந்து எடுத்துப்பான் அப்படின்னு அந்த கிட்னாப்பர் சொல்ல, செபாஸ்டியனும் என் பசங்க கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கிட்னாப்பரும் ஃபோன் காலை கொடுக்குறாரு. ஸோ அந்த பசங்களும் பேசுறாங்க. இப்பதான் அவருக்கு ரொம்ப நிம்மதியே. பசங்களா உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல, நீங்க ஒழுங்கா தானே இருக்கீங்க? அப்ப நாங்க நல்லா தான்ப்பா இருக்கோம், நீங்க எப்பப்பா வருவீங்க? நீ ஒன்றும் கவலையப்படாத, அப்பா சீக்கிரமா வந்து உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி காலும் கட் ஆகுது. ஸோ செபாஸ்டியனும் வேகமா அந்த காரை ஓட்டிக்கிட்டு அந்த பார்க்கிங் லாட் கிட்ட போறாரு. அங்க வந்து காரை நிப்பாட்டிட்டு பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு பில்லர், அந்த எல்லோ கலர் பில்லர் மேல வச்சுட்டு ஓரமா கார் கிட்ட நிக்கிறாரு. ஸோ யாரா வந்து பணத்தை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் வராரு. அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் கால்ல பணம்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா செபாஸ்டியனுடைய மொபைல் போனுக்கு அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன சார், எங்க ஆள் வந்து காசை எடுத்துட்டு போயிட்டானா? ஆமா சைக்கிள் ஓட்டிட்டு ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போனா, அதான் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்ல, என் பசங்க எங்க அப்படின்னு ஒரு கேட்கும் பொழுது அந்த கிட்னாப்பர்ஸும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே இவரோட மொபைல் போன்ல பேட்டரி காலியாகி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. ஸோ செபாஸ்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. வேகமாக காரை ஓடிக்கிட்டே வீட்டுக்கிட்ட வராரு. ஸோ உடனே வீட்டில் இருந்து மேனேஜர் வெளியே வந்து, சார் பசங்க வந்துட்டாங்க சார், அவங்க இவ்வளோ நேரமாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்களே, 4வது மாடியில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த வீட்டுடைய ஓனர்ஸ்லாம் ஊருக்கு போய் 1 மாதம் ஆகுது. ஸோ எப்படியோ உங்கள் பசங்க வந்துட்டாங்க சார், உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல, நம்ம செபாஸ்டியனுக்கு அவ்வளோ சந்தோஷம். வேகமாக 7வது மாடியில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவரோட பசங்களை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ அவரோட ஒய்ஃபும் வந்து அவங்களும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியா ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்தது செபாஸ்டியன் அவரோட பசங்க கிட்ட, எங்க போனீங்க நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்கள் இந்த மாதிரி 4வது மாடியில் ஒரு லேடியோடைய வீட்டுக்குள்ள தான் போகணுமே, அவங்க சாப்பிட நிறைய குக்கிலாம் வச்சிருந்தாங்க, அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி பசங்களாம் சொல்றாங்க. சரி, அந்த லேடி யாரு, நீங்க முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லப்பா நாங்கள் அவங்கள பார்த்ததே இல்லை, ஆனால் அவங்க உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் நாங்கள் உள்ளேயே போகணுமே, ஆனால் அவங்க எங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எப்படின்னு செபாஸ்டியன் பசங்க கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரா. பின்னாடி இருந்து ஒய்ஃபும், எங்க ப்ளீஸ் அவங்கள விடுங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ செபாஸ்டியனும் அவரோட ஒய்ஃப் கிட்ட போறாரு. இங்க பாரு, நீ அந்த முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னமோ நடந்து போயிடுச்சு, அதனால நம்ம பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பசங்க காணாம போனதுக்கு அப்புறம், அவங்கள தேடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. ஸோ அதுக்கப்புறம் நீனு நானு பசங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா வாழலாம், என்ன சொல்ற அப்படின்னு செபாஸ்டியன் கேட்கிறாரு. ஸோ அதுக்கு அவரோட ஒய்ஃபும், இங்க பாருங்க நம்ம திரும்பி ஒன்னா வாழ்றதுலாம் நடக்காத காரியம், ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எனக்கு என் பசங்க சேஃபா செக்யூரா நல்லபடியா வாழணும். அதுக்கு என் பசங்க என்னோட ஸ்பெயினுக்கு வந்தாங்கன்னா அவங்க நிம்மதியா வாழலாம். அதுவும் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் என் பசங்க இந்த ஊர்ல இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு நான் விருப்பமே படல. அதனால ப்ளீஸ் சைனை போடுங்க, நான் பசங்களை கூட்டிட்டு ஸ்பெயினுக்கு போறேன், அவங்க நல்லதுக்காக தான் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, ஸோ செபாஸ்டியனும் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நம்மனால தான் ஆல்ரெடி பசங்களை கடத்தி ப்ராப்ளம் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால பசங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவங்க சேஃபா இருக்கணும். ஸோ அதுக்கு பசங்க ஸ்பெயினுக்கு போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்ஸ்லாம் இவரு சைனை போடுறாரு. அவரோட ஒய்ஃபும் இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டை புக் பண்ணி சீக்கிரமா கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால வந்து செபாஸ்டியன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா பசங்களை விட்டு அவர் பிரிஞ்சதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பசங்க கூடவே தான் இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா என்ன பண்றது, இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் பசங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பசங்களை அவரு அனுப்பி வைக்கிறாரு. அப்பா நீங்களும் எங்க கூட ஸ்பெயினுக்கு வரலாம்லப்பா அப்படின்னு கேட்க, அவருக்கும் ஆசை தான் ஸ்பெயினுக்கு
செபாஸ்டியனுக்கு கூடவே வரதுக்கு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியாது, ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்றாங்களே அவங்க. இல்லப்பா, அப்பாவுக்கு இங்க வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லி பசங்களை அனுப்புறாரு. பசங்களும் அப்பாவை விட்டு பிரிய முடியாம அப்படியே டாக்ஸில சோகமா ஏறி அவங்க அம்மா கூட போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே சோகத்தோட நம்ம செபாஸ்டியனும் அப்படியே அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போறாரு. லிஃப்ட்ல ஏறி மேல போகலான்னு பார்த்தா லிஃப்ட் அப்போ ஒர்க் ஆகவே இல்லை. சரி, படிக்கட்டு வழியா போகலான்னு படிக்கட்டுல ஏறுறாரு. அப்பதான் 4வது மாடியில செபாஸ்டியனோட பசங்களை கடத்தி ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ள இவரு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு லேடி வீட்டை கிளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே ஆதாரம் தானே, இதை வச்சு தானே கிட்னாப்பரை கண்டுபிடிக்க முடியும். இல்ல சார், இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சிருச்சு, ஆதாரம் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாரு, அதான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, செபாஸ்டியனும் அதுவும் சரிதான், யாரு கடத்தினாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல, இங்க சிசிடிவி கேமராவும் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் பாக்குறாரு. பசங்க ஜாலியா விளையாடி இருக்காங்க போல. சோ அந்த பொருள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு டேப்லெட்டோடைய அட்டை இருக்கு, அதுவும் யூஸ் பண்ண டேப்லெட். இந்த டேப்லெட்டை வந்து நம்ம செபாஸ்டியனுடைய பொண்ணு தான் யூஸ் பண்ணுவாங்களே. உடனே செபாஸ்டியன் அவரோட பாக்கெட்ல இருந்து டேப்லெட் எடுக்கிறாரு. இதை அவங்க ஒய்ஃப் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 2 டேப்லெட்டையும் ஒன்னா வச்சு பார்க்கும் பொழுது கரெக்டா கட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ஒரே அட்டை தான், காலையில ஒய்ஃப் தானே கட் பண்ணி கொடுத்தாங்க, அதோடைய இன்னொரு பீஸ் தான் இது. ஸோ செபாஸ்டியனுக்கும் ஒரு பெரிய உண்மை புரிய வர ஆரம்பிக்குது. பணத்துக்காக கடத்துறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம குழந்தைக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற விஷயம் கடத்தினவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தெரிஞ்சவங்க யாரோ தான் அதை பண்ணிருக்கணும். காலையில நம்ம ஒய்ஃப் இந்த டேப்லெட்டை கட் பண்ணி கொடுத்தா அந்த பீஸ் தான் இங்க இருக்கு அப்படின்னா, ஒருவேளை அதுக்கு காரணம் அவளா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போதே நமக்கு அவரோட ஒய்ஃபையும் காமிக்கப்படுது. அந்த ஒய்ஃப் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. ஸோ செபாஸ்டியனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒய்ஃபுக்கு என்னன்னா, பசங்களை கூட்டிட்டு அவங்களோட சொந்த ஊர் ஸ்பெயினுக்கு போகணும்னு ஆசை. ஆனா அதுக்கு இவர் விடவே மாட்டாரு. பசங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஸோ அதனால செபாஸ்டியனோட ஒய்ஃப் தான் பக்காவா பிளான் பண்ணி குழந்தைங்களை அழகா கடத்துற மாதிரி ஆளை வச்சு செட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு தெரியும்ல பொண்ணு வந்து இந்த டேப்லெட் போடணும்னு, ஸோ அதனால தான் அவங்க டேப்லெட்டையே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டேப்லெட் அந்த ரூம்லயும் இருந்திருக்கு. ஸோ நம்மளோட ஒய்ஃப் தான் பக்காவா பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா அப்படின்னு செபாஸ்டியன் புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த நேரத்தில் அந்த ஒய்ஃப் பசங்களை கூட்டிட்டு ஏர்போர்ட்குள்ளேயே போயிட்டாங்க. நம்ம செபாஸ்டியனும் வேக வேகமா அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்குள்ளேயும் வராரு. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட், எப்படி அவங்கள தேடுறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கும்போது செபாஸ்டியனுடைய பசங்க அவரை பார்த்துடுறாங்க. அம்மா அங்க பாருங்க அப்பா அப்படின்னு சொல்லி, அப்பா அப்படின்னு இந்த பசங்க கத்த. ஸோ செபாஸ்டியனும் அவரோட பசங்களை கண்டுபிடிச்சு நேரா அங்க வந்து பசங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு, பசங்களா, அம்மா மட்டும் தான் ஸ்பெயினுக்கு போக போறாங்க, நீங்க ஏன் கூடயே தான் இருக்க போறீங்க. ஏன்பா என்ன ஆச்சு? அது வந்து உங்க பாஸ்போர்ட்ல ஒரு பிரச்சனை, அதுதான். கடுப்பான ஒய்ஃபும், செபாஸ்டியன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன பண்ண அப்படின்னு செபாஸ்டியன் சொன்ன உடனே ஒய்ஃபோட முகமே மாறுது. ஸோ ஒழுங்கு மரியாதையா நீ ஸ்பெயினுக்கு போ, பசங்க ஏன் கூட தான் இருக்க போறாங்க. இல்லைன்னு வச்சுக்கேன், நான் ஒரு கால் பண்ணனா போதும், போலீஸ் வருவாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பசங்களை விட்டு என்னால பிரிய முடியாது. சரி ஓகே, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், பசங்க முன்னாடியே உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போனை எடுக்க உடனே அந்த ஒய்ஃப் தடுக்கிறாங்க. எங்க பாரு, மூஞ்ச சோகமா வச்சுக்காம சந்தோஷமா சிரிச்சு பசங்களுக்கு லாஸ்டா குட் பை சொல்லிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு செபாஸ்டியன் சொல்றாரு. அதே மாதிரியே ஒய்ஃபும் அவங்க பசங்களை கட்டி பிடிச்சி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெயினுக்கும் கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் செபாஸ்டியன் அவரோட லைஃபை அவங்க பசங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாரு. யாருக்கு தெரியும், ஸ்பெயினுக்கு போன அவங்க ஒய்ஃப் மனசு மாறி திரும்ப செபாஸ்டியன் கூட ஒன்னு சேர்ந்து அகைன் பழைய மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஸோ இந்த இடத்துலயே 7th ஃப்ளோர்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.